ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்க. நைட்டு சரியான மேட்சுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுறாங்க. கண்டிப்பாக மேட்ச்சு அண்ணல் பறக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமுக்கே மஸ்ட் வின் மேட்ச்சு. ரெண்டு டீமே தோத்துட்டு வர்றாங்க. அதனால் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக அண்ணல் பறக்கும். டாஸ் எந்த டீம் வின் பண்ணுறோம் அந்த டீமுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜுங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா டாஸ் வின் பண்ணி எல்லா டீமும் முதல்ல பவுலிங் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ ரன் அடித்தாலும் திருப்பி அடிக்கிறாங்க. அதனால் டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த போட்டியில். அது இல்லாமல் நம்ம ருத்ராஜ் கைக்வாடுக்கும் டாஸுக்கும் ஒரே ஒத்து போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா 8 மேட்ச்சு இது வரைக்கும் ஆடி இருக்காங்க சென்னை அணி. அதில் 7 டாஸ் தோற்றுருக்காங்க, ஒன்றே மட்டும் தான் வின் பண்ணியிருக்காரு. அதனால் சென்னை அணி தோக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணம் டாஸ்ன்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்சு அவர் வின் பண்ணி கண்டிப்பாக சேசிங்கத்தா அவங்க எவ்வளோனா அடிக்கிட்டுங்க, 220 230 கூட அடிக்கிட்டோம். அதை கண்டிப்பாக நம்ம சேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் பிச்சு கண்டிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை அணியில் புதிய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணுங்க. ஏன்னா பேட்டிங் ஆட்ரு யாருமே சரியாக ஆட மாட்டுறாங்க ஓப்பனிங்கில். வெறும் ருத்ராஜ் கைக்கோடும் சிவன் தூபே மட்டும்தான் சென்னையில் பேட்டிங் இது வரைக்கும் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக எதனா ஒரு நல்ல மாற்றம் எடுத்துகிட்டு வரணும். போலிங் சைடு போனீங்கன்னா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கும் யாரும் போட மாட்டுறாங்க. பத்திரானா மட்டும்தான் ஒரு ஆள் போடுறாரு. ஷர்துல் தாக்கூர்லாம் எதுக்கு தான் டீமில் இருக்கிறாருன்னே தெரியல. வாய்ப்பு கொடுக்குறாங்க, வந்தாருன்னா 3 ஓவர் போட்டு 42 ரன்லாம் கொடுத்துட்றாரு. போன மேட்ச்சு தோற்றது முக்கிய காரணமே நம்ம ஷர்துல் தாக்கூர் தாங்க. ஏன்னா ஒரே ஓவரில் 22 ரன் கொடுத்தாரு. அப்போ தான் மேட்சே மாறிச்சு. அதனால் அவரெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு ஒரு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சு ரிச்சர்ட் கேல்சனுக்கு வாய்ப்பு தரதா அஃபிஷியலாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு கிட்டேருந்து தகவல் வெளியே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நல்ல டால் பவுலருங்க, நல்ல பாலை ஸ்விங் பண்ணுற பவுலர். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் அணி கண்டிப்பாக பத்திரானுக்கும் முஸ்தபிசர் ரஹ்மானுக்கும் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டுருப்பாங்க பவுலிங் எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு. அவங்க எதிர்பார்க்காத விதமாக இவருக்கு நம்ம பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா எஃபெக்ட்ஃபுல்லாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முதல்ல சென்னை அணிக்கு டெபியூட் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா பண்ணணும்னு நினைப்பாருங்க அவர். அதனால் அதுவும் நம்ம டிராவஸ் ஹெட்டுக்கெல்லாம் பவுன்ஸ் பால் ரொம்ப வீக்னஸாக இருக்குது. 2 பால் மூஞ்சிக்கு வச்சானா திணறாரு. இவர் கொஞ்சம் நல்லா டால் பவுலர் வேறு, கொஞ்சம் பவுன்ஸ் நல்லா போடுவாரா. கண்டிப்பாக இவர் இறக்குனா நல்ல அட்வான்டேஜ் இருக்குது சென்னை அணிக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டெத்துலேயும் சூப்பராக போடுவாருங்க. ஏக்கர் வைப்பாருங்க நல்லா. டெத்துலேயும் நல்லா பொம்ரா மாரி ஒரு ஏக்கர் போடுற பவுலர் தான். இவர் இறக்குனா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி பவுலர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பத்திரானா மட்டும்தான் போடுறாரு, மற்றபடி வேறு யாரும் போடல. முஸ்தபிசர் ரஹ்மான் கூட ரீசன்ட் ஃபார்மில் இல்லை. அதனால் முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் ரிச்சர்ட் கிளாட்சன் பிளேயிங் லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இந்த எஸ்ஆர்ஹெச் நீங்கள் ஆப்போசிட்டாக எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் இருக்குன்னு நீ நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.